தலைப்புச் செய்தி. நாளை மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் லட்சுமணன். லட்சுமணன், முழுமையான விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில நேற்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வங்கக்கடலில் ஒன்று உருவானது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் நேற்று முதலே லேசான முதல் மிதமான மழையானது பெய்து வருகிறது. அதன் எதிரொலிதான் தற்பொழுது நாளை பார்த்தோம் என்றால் 4 மாவட்டங்களுக்கு அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை எந்த வகையில் பார்த்தோம் என்றால் குறிப்பாக இந்த நாகை, திருவாரூர், தஞ்சை மற்றும் கடலூர் ஆகிய பகுதிகளில் மட்டுமே நாளை கனமழை பெய்யக்கூடும் எனவும், மேலும் 11ஆம் தேதி மயிலாடுதுறை, கடலூர், நாகை அந்த பகுதியில் மட்டும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், மேலும் 11ஆம் தேதி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சை மற்றும் திருவள்ளூர், புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது 11, 12ஆம் தேதி இந்த இலங்கை மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக, அதன் எதிரொலியாக தான் 11 மற்றும் 12ஆம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பெஞ்சன் தாக்கமானது இன்னும் நிறைவடையாத நிலையில் மேலும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிற நிலையில் அதன் மழையின் அளவானது சற்று குறைந்துதான் காணப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இறுதி நாட்கள், அதாவது இந்த 11, 12, 13 ஆகிய 3 நாட்களில் மட்டும் மழையின் பாதிப்பானது சற்று அதிகரித்து காணப்படும். ஏனென்றால் இந்த கரையை கடப்பதற்கான அன்று வாய்ப்புகள் உள்ளதால் அன்று மட்டும் பலத்த காற்றுடன் அதிகமான கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கடலோர பகுதிகள், அதாவது இந்த இலங்கை மற்றும் தமிழ்நாடு கடலோர பகுதிகளில் இது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் இந்த கடலோர மாவட்டங்களில் மட்டுமே அதிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும், மேலும் இலங்கைக்கு மட்டும் அதிக கனமழை, அதாவது இலங்கை போன்ற மாநிலங்களுக்கு அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கடலோர மாவட்டங்கள் மட்டுமின்றி ஒரு சில டெல்டா மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம்தான் நாளை மற்றும் 11ஆம் தேதி ஒரு சில பகுதிகளில் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகளும், ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. சென்னை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மட்டும் மேகமூட்டத்துடன் காணப்படும். பெருமளவுக்கு மழையின் பாதிப்பு இருக்காது. மேலும் இந்த சென்னை சுற்றி இருக்கக்கூடிய திருவள்ளூர் பகுதி மட்டும் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், இன்று திருவள்ளூர் மாவட்டத்துக்கு எந்த அறிவிப்பும் வரவில்லை. அந்த வகையில் சென்னை பொறுத்தவரை கூட பெருமளவு பாதிப்பு மழையின் அளவு இருக்காது எனவும், வெயிலின் தாக்கமான சற்று குறைந்தான் காணப்படும். இருந்தாலும் மேகம் மட்டும் வானமூட்டத்துடன் காணப்படும் என ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.